அண்மை செய்தி. பட்டியலினத்தவர்களில் மிகவும் பின்தங்கிய சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. உள்ஒதுக்கீடு தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்திற்கு எஸ்சி பிரிவில் உள்ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இது பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விசிக எம்பி ரவிக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார், தற்போது எஸ்சி எஸ்டி இந்த உள் ஒதுக்கீடு செல்லும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை? உச்சநீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு தீர்ப்பை வழங்கியது. அது எஸ்சி பட்டியலில் இருக்கிற ஜாதிகள் எல்லாம் ஒரே தன்மை கொண்டவை அல்ல, அவை வேறு வேறு தன்மைகள் கொண்டவை. எனவே அவற்றை பிரித்து ஒதுக்கீடு செய்வதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற 2 முடிவை உச்சநீதிமன்றம் அளித்தது. இந்த முடிவானது இந்த பட்டியல் உருவாக்கப்பட்டதுடைய நோக்கத்துக்கும் அரசமைப்பு சட்டத்திலே இது தொடர்பான உறுப்பு 341 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இணைத்தது நோக்கத்துக்கும் எதிராக இருக்கிறது என்று சொல்லி இந்தியா முழுவதும் இதற்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்றன. ஆகஸ்ட் 21ஆம் தேதி இந்தியா முழுவதும் பந்த் போராட்டமும் நடைபெற்றது. அதை ஒட்டி இந்த தீர்ப்பை சீராய்வு செய்ய வேண்டும் என்று 32 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்களை கடந்த 24ஆம் தேதி செப்டம்பர் 24ஆம் தேதி பரிசீலித்த அதே உச்சநீதிமன்ற அமர்வு அந்த உத்தரவை போடாமல் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு அந்த உத்தரவை வெளியிட்டிருக்கிறார்கள். இதை சீராய்வு செய்ய வேண்டிய தேவை இல்லை என்று அவர்கள் அதை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். பொதுவாக உச்சநீதிமன்றத்திலே தீர்ப்பளிக்கப்பட்டால் அதை மீண்டும் சீராய்வு செய்வது என்பது மிக மிக அரிதாகத்தான் அவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் தீர்ப்பளித்த நீதிபதிகளே அதிலே தவறு இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வதில்லை. இந்த முறையும் அப்படித்தான் அது சீராய்வு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று எல்லோருக்குமே தெரிந்ததுதான். அதைத்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது. இப்பொழுது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் புதிதாக இது போல இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுகள் முயற்சித்தாலும் ஏற்கனவே இடஒதுக்கீட்டை வழங்கி வருகிற மாநில அரசுடைய சட்டங்களும் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிற அம்சங்களுக்கு ஏற்ப செய்யப்பட்டிருக்கின்றனவா என்று பரிசோதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே பஞ்சாபிலே இது போல செய்யப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த பஞ்சாப், ஹரியானா, ஆந்திர பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களும் சரி, இது மாதிரியான மாநிலங்களில் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் அங்கிருக்கிற சட்டங்களை எதிர்த்து அல்லது அந்த சட்டங்கள் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இருக்கிறதா என்று பார்க்க வலியுறுத்தி புதிய வழக்குகள் தொடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. ஏனென்றால் இந்த தீர்ப்பிலே அவர்கள் மாநில அரசுகளுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க அதிகாரம் இருக்கிறது என்று சொன்னாலும் அதில் சில அம்சங்களை சுட்டிக்காட்டி இதன் அடிப்படையில் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு சமூக ரீதியாக பின்னடைந்திருக்கிறதா என்பதை தரவுகள் மூலமாக மெய்ப்பிக்க வேண்டும், அதனால் மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று பல அம்சங்களை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதெல்லாம் இது கடைபிடிக்கப்பட்டிருக்கிறார் என்று ஒவ்வொரு மாநிலத்திலும் அதுக்கான வழக்குகள் தொடுக்கப்படுவதற்கு தொடர்ந்து ஒரு சட்ட போராட்டம் நடத்துவதற்குத்தான் வழிவகுக்கிறதே தவிர இது இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக இல்லை. இணைப்பில் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி திரு ரவிக்குமார். உள்ஒதுக்கீடு தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சீராய்வு மனுக்களை தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.
தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகத்திற்கு எஸ்சி பிரிவில் உள்ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட பலர் சீராய்வு மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பட்டியல் இனத்தவர்களில் மிகவும் பின்தங்கிய சமூகங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மாநில அரசுக்கு அதிகாரம் உண்டு என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. உள்ஒதுக்கீடு தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருக்கிறது. உள்ஒதுக்கீட்டுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சீராய்வு மனுக்களை தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது.